In the heart of India lies a village untouched by time. But there's one problem. No one lives here anymore. Hundreds of families vanished overnight, dinner left unfinished, belongings untouched, as if life here stopped in an instant. Legends whisper of a curse, a warning ignored for generations. But what was so terrifying that an entire village chose to disappear? Newspapers tried to explain it, but no theory made sense. Only one clue was ever found. A single word, carved into wood. Run. Did they leave, or were they taken? ஸ்டெப் 1, நம்ம சாட் ஜிபிடிக்குள்ளே போய் நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்குறான். நான் வந்து எனக்கு ஐ நீட் அ ஸ்மால் டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி இன்ட்ரோ ஸோ ஐ கேன் மேக் அ டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி இட் கேன் பி சஸ்பென்ஸ்ஃபுல், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாட் ஜிபிடி எனக்கு த வேனிஷிங் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துச்சு. அது எனக்கு ஸ்மாலாக இருக்குது, 10 சீன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு அது சீன் 1 சீன் 2 10 சீன்ஸ் கொடுத்து அலாங் வித் நரேட்டரோட டாக்குமெண்ட்ரிங்கிறனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் முதற்கொண்டு அதை எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ நான் இந்த வாய்ஸ் ஓவர்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஆடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 11 லேப்ஸ் போய்க்கிறேன். இது ஆக்சுவலி வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸ் வச்சே நமக்கு தேவையான வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ கொடுத்துக்கிறேன். அதில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வாய்ஸ் கூட வந்து ஃப்ரீ வாய்ஸஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். ஜென்ரேட் ஸ்பீச் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கேன்வாக்குள்ளே போயிட்டு நான் யூடியூப் வீடியோ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ட்ரீம் லேப்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி தான் நம்ம ஒரு இமேஜும் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்தியா மேப் சேட்டிலைட் வியூ ரியலிஸ்டிக் அப்படின்னு போட்டு எனக்கு தேவையான ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட ப்ராம்ஸும் நம்ம சாட் ஜிபிடியிலேருந்து நான் எடுத்தது தான். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரியலிஸ்டிக் க்ளவுட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு 3 க்ளவுட்ஸ் எடுத்து ஸ்கேட்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு க்ளவுட்ஸ்க்கும் நான் அனிமேட் கொடுக்குறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு அதை ஃப்ரேமுக்கு வெளியே அப்படியே மூவ் பண்ணிடுங்க. மூணு க்ளவுட்ஸ்க்கும் நான் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸ்பீடை வந்து ஸ்டெடி இல்லை ஸ்மூத் ஏதோ ஒன்று கொடுத்து ஸ்பீடை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு லேயர்ஸ் போயிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபில்டர் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம டாக்குமெண்ட்ரிங்கிறனால கொஞ்சம் நல்ல டார்க்கான இது கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் இந்த துந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜூம் இன்ல இருக்குது. அடுத்தது வந்து நான் ஒரு ஃபுல் வியூ காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி பேக் டு கம்ப்ளீட் இந்தியா லுக் வந்து நமக்கு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வில்லேஜ் பற்றி பேச போகிறனால ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஏரியா சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த ஒரு சிட்டியோ பர்டிகுலர் வில்லேஜ்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டு. 3 இதுக்கும் வந்து நம்ம மேட்ச் டு மூவ் கொடுத்து டியூரேஷன் ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஸ்லைட்ஸ்க்கும் நான் அந்த இதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சீன் போய்க்கலாம். அகெயின் ட்ரீம் லேப் போயிட்டு என்னோட செகண்ட் இதோட ப்ராம்ப்ட் நான் கொடுத்துக்கிறேன். அது எதுக்காகனா ஒரு தனி வீடு வேணும் அதுக்கு. ஸோ
ஸோ அதை வந்து நீங்கள் ரீஜென்ரேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணி நான் எனக்கு ஒரு ஆப்டான இமேஜ் நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதில் மேஜிக் கிராப் போயிட்டு கீழே இருக்க பேஸ் லேயர், அதாவது அந்த வீடு ப்ளஸ் லேண்ட், அதை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனியாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். எலிமெண்ட்ஸ் போயிட்டு அகெயின் நம்ம ரியலிஸ்டிக் கிளவுட்ஸ் சர்ச் பண்ணுங்க. சேம் நம்ம போன வாட்டி ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான். அனிமேட் கொடுத்து அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க. இது ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால அதுக்கும் நான் வந்து ஒரு மிஸ்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்து ஃபில்டரில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி அனிமேட் கொடுத்துக்கோங்க. ஸ்பீடு கம்மி பண்ணி வச்சு ஸ்மூத் இல்லை ஸ்டெடி ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு ட்ரீ ஷில்லாட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி ட்ரீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஏதோ ஒரு ட்ரீ நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஃப்ரேமோட லெஃப்ட் சைடில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு வந்து ஜூம் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். ட்ரீயை வந்து நம்ம லெஃப்டில் மூவ் பண்ணிக்கோங்க. க்ளவுட்ஸ் வந்து டெலிட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம அந்த செலக்ட் பண்ணி வச்சுருக்க லேயரை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெருசு வேணால் கொஞ்சம் அந்த பின்னாடி ஸ்கையும் தெரியட்டும். அதுக்கும் மேட்ச் அண்ட் மூவ் கொடுத்து டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தண்டர் எஃபெக்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தண்டர் அண்ட் லைட்னிங் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சர்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதை எடுத்துக்கோங்க, பிரைட்டாக தண்டர்ஸ் வர மாதிரி. அதை வந்து நான் அந்த ஹாஃப் வீடியோக்கு மட்டும் க்ராப் பண்ணிவிட்டு அதை நான் வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி அந்த வீடு லேயருக்கு கீழே கொண்டு போய்க்கோங்க. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அந்த இடி மின்னல் அடிக்கிற மாதிரி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் எலிமெண்ட்ஸில் போயிட்டு எனக்கு வந்து அந்த சீன் ஓப்பன் ஆகும்போது ஒரு க்ரோ வந்து லைக் லெஃப்ட் டு ரைட்டோ பாட்டம் டு டாப் பறக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால ஒரு க்ரோ ஃப்ளைங் அப்படின்னு சூஸ் பண்ணி ஒரு கிராஃபிக் எடுத்துக்கிட்டேன். அதை ஃபஸ்ட்டு ரைட் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அனிமேட்டில் போயிட்டு அதை ட்ராக் பண்ணி மேலே பறக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் வந்து ஸ்பீடு ஸ்மூத் இல்லை ஸ்டெடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த ஸ்பீட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு போய்க்கலாம். அகெயின் நம்ம ட்ரீம் லேம்ப் போயிட்டு நம்ம தேர்ட் இமேஜோட ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். இது எப்படின்னா அந்த ஊரில் யாருமே இல்லாதனால ஒரு பொம்மை வந்து நடு ரோட்டில் அப்படியே கிடக்கிற மாதிரி ஒரு கான்செப்டு. அதோட ப்ராம்ப்ட் தான் இது. ஸோ அதில் தேவையான எனக்கு பிடிச்ச இமேஜ் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஃபில்டரில் அகெயின் மேஜிக் கிராப் போயிட்டு அந்த டாலை மட்டும் தனியாக கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அது தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு இமேஜும் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டாலை வந்து ஃப்ரேமை விட்டு கீழே மறைச்சிக்கோங்க. அந்த ரெண்டோட டிரான்ஸ்பரன்சியும் வந்து குறைச்சிருங்க. நம்ம அது அந்த ஃப்ரேமில் இருக்கிறது நமக்கு தெரிய வேண்டாம். நம்ம ஒரிஜினல் ஃப்ரேமை டெலிட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் பண்ணதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம பழைய தண்டர்ஸு வீடு அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. பொசிஷனில் லேயர்ஸில் போயிட்டு டெலிட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ட்ரீ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்பரன்சி 0 பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 லேயர் மட்டும் இப்போ திருப்பி ஃபுல் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஜூம் பண்ணிவிட்டு அதை பேக் டு ஒரிஜினல் ஃப்ரேம் சைஸ்க்கு கொண்டு வாங்க. இந்த டாலையும் நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ அந்த 2 ஸ்லைடுக்கு நடுவில் மேட்ச் அண்ட் மூவ் கொடுத்து டியூரேஷனை ஃபுல் பண்ணிக்கோங்க. இப்போ எலிமெண்ட்ஸ் போயிட்டு ரெய்னிங் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அதில் வீடியோஸ் போயிட்டு
எந்த ரெயின் லைக் பேக்ரவுண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் பிளெயினாக இருக்கிறது ஒரு ரெயின் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபுல் ஃப்ரேம்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதோட டிரான்ஸ்பரன்சியை வந்து இந்த டால் அண்ட் பேக்ரவுண்ட் தெரிகிற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த்தியாக இருந்துச்சுன்னா அதை க்ராப் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் அந்த ரெயின் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதை டால் லேயருக்கு பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. தட்ஸ் இட். நம்ம ஃபோர்த் இமேஜோட ப்ராம்ப்ட் நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதோட இமேஜையும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். ஸோ அதை அகெயின் நம்ம போன டைம் ஃபாலோ பண்ண மாதிரியே முன்னாடி ஸ்லைடில் பேஸ்ட் பண்ணி அதை ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்லைடை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஸ்லைடோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிடுங்க. நம்மளோட வீடோட டிரான்ஸ்பரன்சியை ஃபுல் பண்ணிட்டு ஒரிஜினல் சைஸ். அகெயின் மேட்ச் அண்ட் மூவ் டிரான்சிஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த வீடு ரொம்ப நாளாக யாருமே இல்லாதங்கனால கண்டிப்பாக அந்த தூசி பறக்கும் இல்லையா? ஸோ நேச்சுரல் ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் ஃப்ளைங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா லைக் ஒரு பேக்ரவுண்ட்ஸ் வரும் நிறையா. அதில் உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி அதோட டிரான்ஸ்பரன்சியை வந்து எந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த அளவுக்கு அதை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு டஸ்டி ஹவுஸ் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். வீடியோ வந்து லென்த்தியாக இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. That's it guys. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் போய்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல பிடிச்ச இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம், ஜூம் இன் பண்ணிக்கிறோம், டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம், தென் மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இந்த எலிமெண்ட்டை மட்டும் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்துக்கிறோம். நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ண அதே ப்ராசஸ் தான் கைஸ். ஸோ அதை பேக் டு ஃப்ரேம் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு மேட்ச் அண்ட் மூவ். ஸோ அந்த கீழே வந்து ஒரு எல்லோ லைட் இருக்குது. நான் அதுக்கு க்ளோ லைட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி ஏதோ ஒரு நல்ல பிரைட் எல்லோ லைட் எடுத்து அதுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் இது கொடுக்கணுங்கிறதுக்காக அனிமேட்டில் போயிட்டு பல்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேட் கொடுக்குறேன். ஸோ அதோட இன்டென்சிட்டி ஃபுல்லாக வச்சுட்டா அதை வந்து கரெக்டாக அந்த ஸ்டோன் மூவ் ஆகாமல் நிற்கிற டைமில் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டெப் புரியலையோ வந்து அதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நியூஸ் பேப்பர் இமேஜை ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படியே படிக்கிற மாதிரி அப்படியே காட்டணுங்கிறதுக்காக அனிமேட்டில் போயிட்டு அதை அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்பீடு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதோட அனிமேஷன் எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இல்லாட்டி நமக்கு அந்த மேட்ச் அண்ட் மூவ் வந்து ஒர்க் ஆகாது. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜில் இருக்க எல்லா அனிமேஷனையும் எடுத்துகிட்டு பேக் டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மேட்ச் அண்ட் மூவ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் அடுத்த 2 ஸ்லைடுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நான் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அதுக்கும் ஒரு தண்டர் இது நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு ஓல்டு டிவி. ஸோ நம்ம அதுக்கு தேவையான அந்த வாய்ஸ் ஓவரை வந்து நான் அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஃபுல் ஃப்ரேமுக்கு. அப்புறம் ஒரு வாய்ஸ் பாஸ்லேயும் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஆடியோவை. ஜஸ்ட் எஸ் உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும்.
ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் வாய்ஸ் ஓவர் வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கேப்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ஃப்ரேம் ஆரம்பிக்கும் போது அது ரிலேட்டட் வாய்ஸ் ஓவர் வர்ற மாதிரி அதை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. A single word carved into wood. Run. இப்போ எலமெண்ட்ஸ் போயிட்டு விக்னிட்டி ஓவர்லே அப்படின்னு சொல்லி இந்த 9:16 சூஸ் பண்ணிக்கோங்க. அதை எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் போட்டு அதை காப்பி பண்ணி அப்படியே டேரெக்டாக எல்லா ஃப்ரேம்லேயும் பேஸ்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு audio.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு என்னோடய பேக்ரவுண்ட் சாங்குக்கான நான் ப்ராம்ப்டை கொடுத்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஒரு பெய்டு பிளாட்ஃபார்ம் தான், பட் நமக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ்லேயே நான் இது வரைக்கும் ஒரு 10 சாங்ஸ் பக்கம் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே ஃப்ரீலேயே தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான சாங் வந்து நீங்கள் இதில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். India lies a village untouched by time. ஸோ அந்த சாங்கை வந்து நான் வீடியோவில் But there's one problem. No one lives here anymore. Hundreds of families vanished overnight. Dinner left unfinished, belongings untouched, as if life here stopped in an instant. Legends whisper of a curse, a warning ignored for generations. But what was so terrifying that an entire village chose to disappear? Newspapers tried to explain it, but no theory made sense. Only one clue was ever found. A single word, carved into wood. Run. Did they leave, or were they taken? இப்படி தான் இருக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், ஐ ஜஸ்ட் ஹாவ் 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் நான் அதுக்கு தனியாக வீடியோ கூட போடுற அளவுக்கு எனக்கு ஐ எம் ரெடி. ஸோ இந்த ஒன் டேயில் எக்ஸ்பைரி ஆக போது நான் மறுபடியும் ரெனியூ பண்ணணும். ஸோ அந்த கேன்வாவில் நம்ம நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம் கைஸ். இஸ் ஜஸ்ட் நமக்கு ஏஐ இருக்குது, ட்ரீம் லேப் இருக்குது, நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. இட்ஸ் ஜஸ்ட் மந்த்லி பிளான் பார்த்தீங்கன்னா வந்து 500 rupees தான் லைக் நான் போட்டுக்கிறது. ஸோ ஜஸ்ட் 500 rupeesல நமக்கு எவ்வளோ விஷயம் கிடைக்குது. எனக்கு இது வந்து லைக் ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபீல் ஆகுது. ப்ளஸ் அட் த சேம் டைம் இதில் நிறைய நமக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். பாய்.